பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த கிருபையான நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விதத்துல இந்த கொரோனா பாதிப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தாலும் வீட்டில் அநேகர் முடங்கி கிடக்கிறோம். இந்த முடங்கி கிடக்கிறதான இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும் ஒரு விதத்துல தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல நேரங்கள் தருணங்களை தந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் சாட்சி சொல்லுகிறதான காரியத்தெல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்ததில்லை, இப்பொழுது அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார். பல தேசங்கள் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டு கர்த்தர் அதற்காகவே இந்த கொரோனாவை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கிறோம், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லி எழுதியிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவன் தன் தேசத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய செழிப்புக்கு தக்கதாக அங்கே பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறான் என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொன்னால் இங்கிலீஷ்ல அதை போட்டிருக்கு எம்டி வைன் என்று சொல்லி பாட்டிருக்கு. எம்டி என்று சொன்னால் அவன் வெறுமையான ஒரு திராட்சை செடி. ஆனால் அதுக்கு அடுத்தது நாம் வாசிக்கிறோம், அவன் தனக்கு தானே கனி கொடுக்கிறான். அப்போ கனி கொடுக்கிறான், ஆனால் அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எம்டி மீனிங் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் எல்லாம் இருக்கிறது, பட் என்ன இல்லை என்று சொன்னா தேவன் இல்லை. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு எம்டியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒருவேளை பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் தேவன் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு எம்டியான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனாலதான் நம்ம வேத வசனத்துல ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஓசியா சொல்லும்போது சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, இஸ் எம்டி வைன். ஆமென் அப்படின்னு சொல்லி அவன் எழுதுகிறான். ஆமென். அப்போ எம்டி மீனிங் எல்லாம் இருந்தோம், கர்த்தரோட இல்லைன்னா நீ ஒரு எம்டி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா இயேசு இல்லைன்னா நீங்களும் யாருதான்? ஒரு எம்டியான வாழ்க்கை தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில குறித்து பார்க்கும்போது யோசேப்பு குறித்து கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி அவரை குறித்து அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், ஆமென், கனி எப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்கலாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஏனென்றால் இயேசுவினுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நாம் இயேசுடைய வருகைக்குரிய நாட்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்போ வருகிற அந்த கொள்ளை நோய், இனி அவன் பார்க்கிறதான இந்த புயல், அவன் இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய இன்றைக்குள்ள பேப்பர்ல போட்டிருக்கிறான், ஒரு பெரிய வெட்டுக்கிளி அவன் சேனை வந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்துல இப்பொழுது வந்துவிட்டது, இனி அடுத்ததாக இந்தியா தேசத்துக்குள்ள வரப்போகிறது என்று சொல்லி அதை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கடந்த 2 நாளுக்கு முன்பாக நாம் அம்பன் புயலை குறித்து நாம் பார்த்தோம், அநேக சேதங்கள். அப்ப இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக ஒரு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை குறித்து பார்க்கிறோம். இனி என்னென்ன சம்பவம் நடக்குமோ தெரியாது. இப்ப தேசத்துக்கு விரோதமாக தேசம் வேற எழுதிக்கிட்டு இருக்கு. அதனால வேதவசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளை கேட்பீர்கள், கொள்ளை நோய் வரும், ஆமென், இனி பூகம்பம் வரும் என்று சொல்லி இப்படி பல சம்பவங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்படும். இதெல்லாம் இயேசுவானவர் வருகிறதற்குரிய அடையாளங்கள். ஆமென். அதனால அந்த அடையாளங்கள்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிற சமயம், ஒரு சைட்ல சம்பவித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல நீங்களும் நானும் இயேசுவானுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி அதை குறித்து ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதான இந்த கால சூழ்நிலையில நாம் வந்திருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தரிசனமாக அவர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம், இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை பார்க்கவில்லை, அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இந்த தரிசனத்தின் மூலமாக கர்த்தரோடு பேசின ஒரு காரியம் என்னவென்றால், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த
இன்றைக்கு கர்த்தருடைய செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் காலத்தை தாமதிக்க வேண்டாம். கர்த்தருக்காக நீங்கள் ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய வருகை எந்த நேரத்தில் வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கும் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், வரக்கூடிய நாட்கள்ல எந்த நேரத்தில் வேணாலும் இருக்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களை நீங்கள் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவீர்களானால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அதனாலதான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, ஆமென், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வருகையில கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப நல்ல கனி கொடுக்கிறவர்கள் மாத்திரமே இயேசுவினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை வந்தாலும், அதனாலதான் முதலாவது கேட்டேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருவேளை வீட்டுல முடங்கி இருக்கலாம், பண பிரச்சனையோடு கூட இருக்கலாம், வீட்டுல பொருளாதாரத்துல பிரச்சனையோடு கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தருடைய வருகைக்காக நீங்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய கர்த்தருக்குள் எப்பொழுது நீங்க சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் இந்த செய்தி தலைப்புகளை நாம் பார்க்க போகிற, நல்ல கவனமா கேளுங்க. முதலாவதாக, ஆமென், நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆமென், அதைத்தான் வாசித்தோம். யோசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கு கனி இருக்காது. ஆமென். அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவுக்குள் நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அதனால தான் சொன்னேன், கர்த்தரை பாருங்க, கனிதலும் திராட்சை செடி யோசேப்பு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா சொல்றான், என்ன சொல்லுகிறார்? அவன் இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, ஹிஸ் எம்ப்டி வைன் என்று சொல்லி பார்க்கிறான். அப்போ அவன் பலனற்ற திராட்சை செடி. ஆமென். அல்லது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, எல்லாம் இருக்குது. ஆனா அங்க என்ன இல்லை? இயேசு இல்லை, தேவன் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, இதை குறித்து இன்னும் பார்க்க போனா, சாலமோனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பிரசங்கி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே. ஆமென். அதுல வாசிக்கும் போது, நீங்க வாசிக்கல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ற, வானத்தின் கீழ் மனுஷன் அனுபவிக்க எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? அனுபவித்தேன். எனக்கென்று வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், எனக்கென்று கடிதரும் விருட்சத்துகளை நாட்டினேன், குளங்களை உண்டு பண்ணினேன். பாருங்க, வேலைக்காரிகளும் இருந்தார்கள். எனக்கு திரளான மாடுகள் இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் சேகரித்தேன். என் கண் இச்சித்த ஒன்றையும் நான் என்ன செய்யல? விட்டு வைக்கவில்லை. எல்லாம் இருந்துச்சு. ஆனா 11ஆம் வசனத்தை சொல்றான், மனதுக்கு எப்படி இருக்குது? சஞ்சலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் கைகள் செய்த சகலத்தை இவைகளில் பார்த்தேன், இதோ எல்லாம் மாயே. மனதுக்கு எப்படி இருக்குது? சஞ்சலமா இருக்கிறது. அப்ப எல்லாம் சம்பூர்ணமா இருந்தாலும், அதான் சொன்னேன், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை மனசுல சஞ்சலமான ஒரு வாழ்க்கை. இயேசு இருக்கிற வாழ்க்கை கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. சூரியன் கீழே பலன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. சூரியனுக்கு கீழே என்ன இல்லையா? ஒரு பலனும் இல்லை. 17ஆம் வசனத்துல சொல்கிறார், ஆகையால் இந்த ஜீவனை நான் வெறுத்தேன். பாருங்க, பெரிய பணக்காரன், சாலமான மாதிரி சம்பாதிக்கிற யாரும் கிடையாது, சாலமான மாதிரி ஐஸ்வர்யமான யாரும் கிடையாது. அவ்வளவு பயங்கரமான ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, வீட்டுல என்னென்ன உண்டு அத்தனை வசதிகள் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? ஆகியால் இந்த ஜீவனை வெறுத்தே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செத்துடலாம் போல இருக்கிற வாழ்க்கையில எனக்கு ஒண்ணு இல்லை, வேஸ்ட் இருந்து வேஸ்ட், நான் செத்துடலாம். இன்னைக்கு பணக்காரர்கள் அநேகர் இன்னைக்கு சூசைட் பண்ணி சாகுறாங்க. என்ன சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. சாலமோன் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் கடைசியாக எழுதுகிறான் 17ஆம் வசனத்துல, இந்த ஜீவனை நான் வெறுத்தேன். 23ஆம் வசனத்துல சொல்லுகிறான், எனக்கு இரவுல தூக்கம் இல்லை, நான் முழுவதும் தூக்கம் இல்லை. பாருங்க, பணக்காரனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல தூக்கத்தை கர்த்தர் தருகிறான். 26ஆம் வசனத்துல சொல்லுகிற, தேவன் கடைசியாக முடிக்கும் போது சொல்றான், கடைசியாக அவன் கண்டுபிடிச்ச என்னன்னா, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தொல்லையை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி
எழுதி முடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பார். அல்லேலூயா. துன்பத்தை இல்லை, இன்பத்தை கொடுப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நைட்ல நல்ல தூக்கம் வரும். ஒரு பைசா இல்லைனாலும் கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார நாடு தான். அவன் பணக்கார நாடு தான். இன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கிறதுல கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டதான ஒரு நாடு இன்னைக்கு அமெரிக்கா தேசம். சுமார் 15 லட்சத்துக்கு மேல இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கிறது. அவங்க பாருங்க, அவங்க சொல்லுறாங்க, இந்த கொரோனா தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. 3ல் 2 பகுதி தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு சொல்லுது. ஆனா 3ல் ஒரு பகுதி சொல்றாங்க இது தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்ல, இது ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ நாடு. வேத வசனத்தை அறிந்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை குறித்த அறிவில்லை அவர்கள். இதுதான் ஒரு பிரச்சனை. பாருங்க, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகமே சொல்லுது, அதாவது 4 பிரஜாதிகளை சொல்லுகிறாங்க இது தேவனுடைய கடவுளுடைய நியாய தீர்ப்பு. பிசாசுல கேட்டாலே பிசாசே சொல்றோம் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. மனுஷர்கள் செய்த பாவத்தினாலே தேவன் செய்த நியாய தீர்ப்பு என்று சொல்லி பிசாசே நீங்க ஒத்துக்கணும். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற சமயத்துல நீங்க அமெரிக்கா தேசத்துல பாருங்க, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்ல, இது சர்ச்சையில எப்படி வந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, காரணம் என்னவென்றால் வேதத்தை குறித்து அறிவில்லை, தேவனை குறித்த ஒரு பயம் இல்லை, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ வேத வசனத்தை தெரியும், வேத வசனத்தை கையில வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் வேத வசனத்தை குறித்து அறிவில்லாக தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஸ்கூல்ல நல்ல பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா தேசத்துல. இன்றைக்கு ஸ்கூல்ல பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அபாஷன் பண்ணலாம் பாருங்க, 9 வயசு 9 மாசத்துல கூட அபாஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படியாக சட்டங்கள். எப்படிப்பட்ட சட்டங்கள் பாருங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு விட்டார்கள். ஆமா பாருங்க, அப்போ இப்படிப்பட்டதான சங்கம் இது பாருங்க, ஹோமோசெக்சுவல் மேரேஜ் அதெல்லாம் தாராளமா நடக்குது. ஓரினை சேர்க்கை எல்லாம் தாமே அவங்களுடைய சட்டத்துல பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ தேவன் அறிந்திருக்கிற ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாவத்துல செய்கிறதுனால இன்றைக்கு கர்த்தர் அந்த தேசத்துல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க சொல்றாங்க இது தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, கொள்ளை நோய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, வெட்டுக்கிளி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, புயல் வருகிற சேதங்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இந்த தீர்ப்பெல்லாம் நமக்கு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்கள் ஓசியா 1:10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். பாருங்க, கனிகளின் திரளுக்கு அவன் என்ன பணம் இருக்கு, திரளான அதுக்கு ஏத்த அளவுக்கு திரளான பாவங்களை உண்டு பண்ணுகிறான். அடுத்தது, தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிற தேவனை வழிபட மாட்டாங்க எல்லாத்தையும். ஆமா, அல்லேலூயா. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பணக்கார நாடுகள். ஆமா, பிரிட்டன் பாருங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, இன்னைக்கு பிரான்ஸ், இத்தாலி எல்லாம் இன்னைக்கு உச்சகட்டத்துல இருக்கிறாங்க. காரணம் பிரேசில் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள். ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான். ஆண்டவர் பாருங்க ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் ஓசியா புஸ்தகத்தில். செழிப்பு, எல்லாம் செழிப்பு எங்க கொண்டு போகுது? திறனான சிலைகளை உண்டு பண்ணுகிறார்கள். அடுத்ததாக நான் பார்த்த முதலாவதாக அவருடைய தங்கள் கண்களின் திரளுக்கு தகுந்த பலிபீடங்களை என்ன செய்கிறார்களா? திரளாக்குகிறார். பலிபீடங்களை திரள், பாவத்தின் திரள, பணம் இருக்கு, இஷ்டம் போல என்ன செய்யறாங்க? நாடி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாம நம்ம செழிப்பு இருக்கும், இயேசு இல்லாம செழிப்பு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. கனி இருக்காது, கனி இருக்காது. இன்னொன்னு இருக்கு, இயேசு இல்லாம அற்புதம் கூட நடக்கும், விசுவாசிகள் ஓடும்.
இயேசு இல்லாமல் அற்புதமே ஹalleluya பாருங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22 23 வாசியுங்கள். மத்தேயு 7 22 23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஆமென். பாருங்க, ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் இயேசு உங்களை கை கழுவிடுவார். உன்னை தெரியவே தெரியாது. ஊழியக்காரங்களை பாருங்க. ஆமென். அப்ப பாருங்க, இது அற்புதம் செய்கிறாங்க, தீர்க்கதரிசனம் பேசுகிறாங்க, சொல்லுகிறார்கள். ஆமென். அடுத்தது பிசாசுகளை கூட இயேசுவின் நாமத்துல விரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசுகளோடு. ஆனா கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்லுகிற சாட்சி என்னவென்னா, உங்களை அறிய, உங்களை எனக்கு தெரியாது. எவ்வளவு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஏமாற்றாத ஒரு பாருங்க, ஒரு சொல்லப்போனா ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. அது ஒரு ஏமாற்றுகிறதான ஒரு அவங்களே தன்னைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு உங்க கூட இருக்கிறாருங்கிறது எப்படி நீங்க அறிய முடியும்? எப்படி நீங்கள் அறிய முடியும்? முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இரண்டாவது அப்படிப்பட்டதான ஒரு டவுட் நமக்கு, நான் இன்னும் தேவனுடைய பிள்ளையா என்று சொல்லி விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஜெபிக்கணும். மினிமம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆனா உபவாசம் இருந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்க தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து உங்களை சோதித்து அறியணும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி சோதித்து அறியணும். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை தானா, நீர் என் கூட தான் இருக்கிறீரா, நான் உங்களோட கூட தான் இருக்கிறான், அந்த ஐக்கியத்தை நீங்க சோதித்து பார்க்கணும். கர்த்தர் வேத வசனத்தை கொண்டு பேசுவாரு. வேத வசனத்தை கொண்டு பேசுவார். உன் பாவத்தை மன்னிச்சுட்ட, நீ என் பிள்ளைதான். ஆவே, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிங்க, ஜெபங்க. ஜெபத்துல கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு ஆமென். வேத வசனத்தின் வசனத்தை கொண்டே கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவியோடு கூட பேசுவார். எத்தனை அருமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாம் இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்லிடுவார், உங்க மன எனக்கு தெரியாது, நான் அறிய முடிந்தது. மூன்றாவதாக, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கணும், எப்பொழுது கர்த்தரோடு கூட இருக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னாரே, மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் யுத்தங்கள், செய்திகள்லாம் கேட்பீர்கள். இதெல்லாம் தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்கள். ஆனால் கடைசியாக காண்பிச்சு சொன்னாரு, திருடுகிற வண்ணமாக மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுது என்ன செய்ய, விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்பொழுது கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும், எப்பொழுது கர்த்தரோடு கூட இருக்கணும். ஆமென். உங்களை நீங்க சோதித்து பாருங்க. தாவீதை குறித்து எனக்கு அருமையான ஒரு வசனம் உண்டு, வாசிங்கள். சங்கீதம் புத்தகம் 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி. நான் எப்பொழுது உம்மோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன், நீர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன், நீர் என் வலது கையை பிடித்து என்ன செய்கிறேன், தாங்குகிறேன். வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்துகிறேன், முடிவிலே என்னை மகிமையில. தேவனுடைய ஆலோசனை இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். வாசிங்க அடுத்தது. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பாருங்க, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? வாசிங்கள் இன்னும் தொடர்ந்து. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் எச்சரிக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய்
பங்கு. ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது நல்ல பங்கு. மாத்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். தாவீது பாருங்க சொல்ற, நீர் தான் என்னுடைய நல்ல பங்கு. வாசிங்க அடுத்த வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் ஆமென் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பாருங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தாவீது பாருங்க, கர்த்தரோடு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, அதுதான் அவனுக்கு வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் ஹல்லேலூயா சங்கீதம் 84 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிற ஒரு பிரகாரத்தில் தங்கும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களை வாசமாய் இருப்பதை பார்க்கிற உலகத்தில் அங்கேயுமே வாழ்கிறது காட்டலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வாழ்க்கை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போக முடியல, ஆலயத்துக்குள்ள போக முடியாம நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நீங்க ஆலயத்துக்கு வராமலே கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து முழங்கால் போட்டு அங்க தேவனுடைய ஆலயம் வந்துடும். உங்க இருதயமே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆலயத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா அந்த கேள்வி அவன் பாருங்க. அதாவது தெளிவா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 23 வசனத்துல 73 கர்த்தரோடு கூட நான் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன். கடைசியில் முடிக்கும் போது சொல்கிறான், கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப தாவீதுக்குள்ள விருப்பம் கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தரோடு கூட இருக்கணும். சாலமோனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சாலமோனுக்கு தாவீதுக்குள்ள விருப்பத்தை பாருங்க. சாலமோனை குறித்து அவன் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனத்தை ஆள்வதற்குரிய என்ன செய்யணும், ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். சாலமோனுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் பாருங்க, ஞானத்தை கொடுத்தாரு, செல்வத்தை கொடுத்தாரு, ஆமென், எல்லாம் கனம் மகிமை எல்லாவற்றையும் கொடுத்து சாலமோன் வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து, என்ன அவனுக்கு வேண்டியது அதுதான். இதுதான் சாலமோனுக்கு தாவீதுக்குள்ள வித்தியாசம். அதனாலதான் கர்த்தர் தாவீதை குறித்து சொல்றாங்க, இருதயத்துக்கு ஏற்றத. கர்த்தர் உங்களை என்னை படைச்சிருக்கு காரணம் என்ன? அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். மோசே பாருங்க, சீஷர்களை குறித்து ஆண்டவர் 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எடுத்துட்டு அங்க என்ன சொல்கிறார்? அவர்கள் எந்தெண்டைக்கு என்னோடு கூட இருக்கும்படி நான் அவர்களை தெரிந்தெடுத்தேன். அப்ப இயேசுவானவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தது காரணம் என்ன? என்றென்றும் அவரோடு இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? நல்ல வேலை செய்யுங்க, குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளைகளை கவனிங்க, உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியா? கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட், அவங்க விருப்பம் என்ன. இன்னும் பாருங்க, சவுளுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அவனுடைய விருப்பம் பாருங்க, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பை எண்ணி எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு அவன் சொல்றான், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணமாகி அவருடைய உயிர் தடுதல் என்ன செய்யலாம்? பங்கு பெறணும். ஹல்லேலூயா. அதுதான் தாமே ஹல்லேலூயா சவுளுடைய இன்ட்ரெஸ்ட். மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படின்னா, எல்லாம் அவரு மறித்தது போல நானும் மறிக்கணும், அவர் பாவத்துக்கு மறித்தது போல நானும் பாவத்துக்கு மறிக்கணும், அவர் அக்கிரமத்துக்கு மறித்தது போல நானும் அக்கிரமத்துக்கு மறிக்கணும். அவர் பிசாசுக்கு செத்து பிசாசுடைய காரியத்துல செத்த போனது நான் என்ன செய்யணும்? பிசாசுடைய காரியத்துக்கு மறிக்கணும். பிசாசுக்கு நோ. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டதான ஒரு சாட்சி வேண்டும். ஹல்லேலூயா. பவுலை குறித்து பாருங்க. ஆமென். கடைசியில சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு நல்ல பந்தயத்தை வச்சிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து ஓட வேண்டிய நாட்களிலே வந்திருக்கிறோம். ஆமென். நல்ல திராட்சை செடி, நல்ல கனி கொடுக்கிற மரத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எலியா கர்த்தரோடு கூட இருந்தான். மோசே கர்த்தரோடு கூட இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். இன்னைக்கு நீங்களும் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஆமென். இரண்டாவதாக
அவரோடு கூட இருந்தீங்கன்னா அவருக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்கணும். அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்போது அப்புறம் செடி கொடியில இருக்கும்போது அதிக கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். இரண்டாவதாக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஓசியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்கப்படும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவை நீதி கொத்ததாக என்ன செய்யுங்கள்? விதை விதையுங்கள். அப்படிதானே? நீதி கொத்ததா என்ன செய்யுங்க? விதை விதையுங்கள். அவன் நம்ம தலைமை என்ன தருப்பீங்களா? தயவை அனுப்பீங்க. நீதியை விதைச்சீங்கன்னா தயவை அனுப்பீங்க. mercy, you will reap the mercy என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அநியாயத்தை விதைக்கிறவன் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுற அநியாயத்தை விதைக்கிறவன் தீவினையை அனுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் தீவினை அனுப்பான். நீங்க எதை விதைக்கிறீங்க? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தை விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். அவன் அதே போல அவன் ஆவியினால் விதைக்கிறவன் என்ன செய்வானா? அவன் நித்திய ஜீவனை அவன் அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறீங்களா? மாம்சத்துக்கென்று விதைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தின் விதையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய விதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வருகிற பிரச்சனைகள், கொரோனா, இந்த பயங்கரமான தாக்குதல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய விதைகளை விதைச்சிட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு கொரோனாவை கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார். புயலை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார். வெட்டுக்கிளிகளை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்? மாம்சத்துக்குரிய விதைகளை விதைச்சதுனால. ஆவிக்குரிய விதைகளை விதைங்க. அப்போ நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கென்று உங்கள் விதைகளை விதைக்கணும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்படின்னு அது அர்த்தம் என்னன்னா, அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. யாரும் தேவனை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுக்குரிய அறுப்பு கொடுப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதுக்கு நிச்சயமாக அறுவடை உண்டு. இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுக்கு நிச்சயமாக அறுவடை இருக்கிறது, அறுவடை இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏமாந்து போகாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அதுதான் அதோடைய அர்த்தம். அவன் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொன்னா தேவனை ஏமாற்ற முடியாது. அதுதான் அதோடைய மீனிங். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு பாவம் எங்க வருது? மாம்சத்தை விதைக்கிறது, ஆவியில விதைக்கிறது, எல்லாம் எங்க விதைக்கிறான்னு தெரியுமா? மேல நம்முடைய மைண்ட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மைண்ட்ல தான் நம்முடைய விதையை விதைக்கிறோம். நம்ம மைண்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த கம்ப்யூட்டர்ல பாருங்க, என்ன நீங்க ஃபீட் பண்றீங்களோ அதுதான் அதுல ப்ரோக்ராம் வரும், ப்ரோக்ராம் ஆகும். நீங்க எது நீங்க ஃபீட் பண்ணாதது ஒண்ணு அதுக்குள்ள வராது. அதே போல நீங்க மைண்ட்ல என்ன ஃபீட் பண்றீங்களோ அதுதான் அதனுடைய பலன். நீங்க ஒருவேளை ஆபாச படத்தை ஃபீட் பண்ணி தலை ஃபுல்லா ஆபாச படம் இருந்துச்சுன்னா அதுதான் உங்க சிந்தையாவே இருக்கும், அதுதான் உங்களுடைய சிந்தையாவே இருக்கும். ஒருவேளை கோபத்துல அதுல உச்சக்கட்டத்துல இருக்குன்னா அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டா இருக்கும். ரிசல்ட் எல்லாம் கோபத்துல தான் இருக்கும். சில நேரத்துல சந்தேகம், புருஷனை குறித்து சந்தேகம், மனைவி குறித்து சந்தேகம். அப்ப இந்த சந்தேகங்கள் வரும்போது அது வந்து என்ன செய்யும்? அது உட்கார்ந்து விடும். அதுதான் உங்களுக்கு உள்ளுக்கு ஃபீட் ஆகிட்டு அதுதான் என்ன செய்யும்? ப்ரோக்ராம் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் மனைவி பார்த்தா சந்தேகம், புருஷனை பார்த்தா சந்தேகம். இந்த காரியங்களுக்கு எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாருங்க, அதுல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்துக்கு வாஸ்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்துக்குரிய கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள். பகை சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சமாதானமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட இது பண்ணணும். அதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கும். ஆமா, உங்க வாழ்க்கையில அன்புமே இருக்கு, அவன் வாழ்க்கையில அன்புமே இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் ஆமை காலையில் இருக்கவே கூடாது. இந்த விதைகளை விதைக்க கூடாது. என்ன விதைகளை விதைக்கணும்னு சொன்னா ஆவிக்குரிய விதை. ஹல்லேலூயா. அதுல 9 விதைகள் இருக்கு, நல்ல நல்ல விதைகள். அன்பு விதைங்க. அவன் எடுத்த உடனே யாரை பார்த்தாலும் எரிச்சு அதெல்லாம் வரக்கூடாது. அன்பா இருக்கு, யாரை பார்த்தாலும் அன்பா இருக்கு. உங்க சத்துருவை பார்த்தாலும் நேசிங்க தான் சொல்லப்பட்டிருக்கு. யாரை பார்த்தாலும்
அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இவர் அறியாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிதாவை நோக்கி அங்க கேட்கிறது குறித்து பாருங்க, இவர்கள் பாவத்தை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த அன்புல தான் பேசுறாங்க. அல்லேலூயா. ஒரு வெறுப்புல பேசுங்க. இந்த உலகத்துல நீங்க எல்லாரும் பார்க்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்தா உங்களுக்கு உங்க மேல ஒரு அன்பு வரணும். நீங்க மற்றவங்களை பார்க்கும் போது உங்க மேல ஒரு அன்பு வரணும். அவன் வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் அவன் மாம்சத்துக்குரிய விதைகள். ஆவிக்குரிய விதைகளை விதைங்க. ஆவிக்குரிய விதைகளை விதைச்சீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்றாங்க, நான் ஆபாச படத்தை பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் விட்டு தூக்கி தூர வீசிட்டேன். ஒரு சமயத்துல ஒரு பயங்கர குடிகாரனா இருந்தேன். காலையில எந்திரிச்ச உடனே மைண்டு ஃபுல்லா எப்போ குடிக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். அப்படிதான் போயிட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு குடிய விட்டுட்டேன். சண்டை சண்டை சண்டை. அவன் இன்னைக்கு சண்டை இல்லாம சமாதானமா இருக்கிறேன். பப்ஜி விளையாடுற பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு சமயத்துல பப்ஜி தான் என்னுடைய பாட்டு. ஆனா இன்னைக்கு பப்ஜி எல்லாம் தூக்கி வீசிட்டு காலையில 2 மணி நேரம் தேசத்துக்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லி அந்த சாட்சி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பப்ஜி பிசாசுடைய அது ஒரு தந்திரம், பிசாசுடைய விளையாட்டு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்த இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அவன் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறான். வீட்டுல விளையாடணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் என்ன செய்யறாங்களா, விளையாடிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். பிசாசுக்கு இடக்கூடாதிருக்கு, ஆபாச படத்துக்கு இடக்கூடாதிருக்கு. உங்க மைண்ட்ல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வந்துகிட்டே இருக்கும், பிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அன்பு விதைங்க, வேத வசனத்தை விதைங்க, வேத வசனத்தை வாசிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கிற நேரம்ல வேத வசனத்தை வாசிங்க. வேத வசனத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருங்க, செய்தி கேட்டுக்கிட்டே இருங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. இப்படிப்பட்டதான விதைகளை விதைக்கும் போது நிச்சயமாக உங்கள் நிலம் எப்படி இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம். இரண்டாவதாக, நீங்க நல்ல விதைகளை விதைக்கும் போது நல்ல கனிகளை கொடுப்பீங்க. ஓசியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிப்போம். நீதி கொத்ததா விதை விதைகள், தயவு கொத்ததா அறுப்பார்கள். இது முடிச்சுட்டு அடுத்தது, உங்கள் தரிசு நிலத்தை. மூன்றாவதாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல கனி கொடுக்கணும்னா உங்க தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், பண்படுத்துங்கள். அல்லேலூயா. தரிசு நிலம்னா என்ன அர்த்தம்? அப்படியே போட்டுட்டு பல வருஷமா அந்த நேரம் அப்படியே கிடக்கும், அதுல ஒன்றும் விதைக்க முடியாது. விதைச்ச லேண்டெல்லாம் ஹார்டா இருக்கும். அப்போ ஹார்டா இருக்கிற லேண்ட்ல நம்ம விதைச்ச முடியாது. விதை விதைச்சா அந்த விதை அப்படியே கிடக்கும், காஞ்சுமே கிடக்கும். அப்ப அந்த பண்படுத்தப்பட்டதான நிலத்துல தான் நம்ம என்ன செய்ய முடியும், விதைகளை விதைக்க முடியும். அல்லது செழிப்பான அந்த தண்ணீர் பாய்ச்சலான நீர் பாய்ச்சலான இடத்துல தான் நீங்க என்ன செய்ய முடியும், விதைகளை விதைக்க முடியும். பாருங்க, இங்க தரிசனம். தரிசனம்னா இதுவரைக்கும் அதுல பயிரிடாம அது கல்லு மாதிரி இருக்கு. அதுல சொல்லப்பட்ட வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நல்ல கவனமா கேளுங்க. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அப்போ இந்த தரிசு நிலத்தை பண்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறேன். என்ன செய்யணுமா, நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும், மழையை வர்ஷிக்க பண்ண மட்டும் காத்திருங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மழை ஆமென் உங்கள் மேல வந்து விடும். ஆமென். ஆசீர்வாதம் வந்து விடும். அதுவரை கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும், காத்திருக்கணும். உங்க நிலம் தரிசு நிலமா இருக்குதா? உங்க நிலத்துல ஒரு கனி கொடுக்காம இருக்குதா? உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லையா? உங்க குடும்ப சாபமா சபிக்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறதா? நீதி பாய்ச்சலான ஒரு நிலமாக இல்லாமல் சபிக்கப்பட்ட நிலமாக கல்லாக இருக்கிறதா? ஆமே. அப்படிப்பட்டதான ஒரு நிலம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் என்ன செய்யணுமா, அவரை தேட காலமா இருக்கிறது. அவரை தேட காலமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவரை தேட காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. This is the time to seek the God. ஹல்லேலூயா. அப்ப கடைசி மூன்றாவதாக நான் பார்க்கிறோம், இது தேவனை நீங்க தேடணும். எது வரைக்கும் தேடணுமா, அவர் மழையை வர்ஷிக்க பண்ண வரைக்கும். ஹல்லேலூயா. அவர் வருவார் வரைக்கும். அதுதான் அதோடைய கருத்து. கர்த்தர் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், இயேசுவானவர் வருகிற வரைக்கும் நீங்கள் அவரை தேட வேண்டிய காலமாக இருக்கிறது, காலமாக இருக்கிறது. அவர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க வரைக்கும் பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீதி என்று சொல்லும்போது அது மழை, அது ஒரு ஆசீர்வாதம், அது தேவ வசனத்தை தேடுகிறதான ஒரு காரியம், தேவனை தேடுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. எலியாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எலியா பாருங்க, மழையை
பிதாவிட சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன செய்யறான், மலையில போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஹல்லேலூயா மலைக்காக நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், மலையில அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஜெபம் பண்ணும்போது முதலாவதாக போய் அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், போய் பார்த்துட்டு வா என்று சொல்லும்போது அவன் சொல்றான், அவன் ஒண்ணுமே இல்லையா, விடல தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். 7 முறையும் அவனுடைய வேலைக்காரனை போய் அனுப்பி கடைசியில 7வது முறை என்ன வந்துச்சு, ஒரு சின்ன உள்ளங்கை அளவு ஒரு மேகம் வந்தது. அப்ப எது வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும், 7 முறை என்ன சொன்னால் பரிபூரணமான ஒரு ஜெபம். இயேசுவானவர் வந்து உங்களுக்கு மலையை வருஷிக்க பண்ண மட்டும் நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. யாக்கோபு பாருங்க, ராத்திரி முழுசும் போராடுனான். நாம பாருங்க, ஆண்டவர் விடல, காலை முடிச்சு நிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் விட்டுரு, இல்ல நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் விட மாட்டேன் என்று சொல்லி பிடித்து நின்றுட்டான். கர்த்தரை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விடல. அப்ப எது வரைக்கும் நீங்க கர்த்தரை பிடிக்கணும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், மழையை பெய்து உங்களை மேல ஆசீர்வாதத்தை வர்ற வரைக்கும் அவரை தேட காலமா இருக்கிறது. இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். உங்க தரிசு நிலத்தை நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான நிலமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை தேட வருகிற காலம். இந்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்மளை சுத்தி செத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களும் செத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நியூஸ்ல போய் பார்த்துட்டு இருக்கிறோம், பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாம் தெரியுது. ஆனாலும் இன்னும் நான் ஜெபிக்க முடியல, இன்னும் என் நிலம் தரிசா இருக்கு, இன்னும் கர்த்தரை தேட முடியல, என்னடா இன்னும் ஹார்டாதான் இருக்குது. நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலமாக இல்லை, ஆசீர்வாதமான நிலம் இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஆமே, நீங்க தேவனுடைய வருகையில கைவிடப்பட்டு போவீர்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையாக நாட்களை கொடுத்திருக்கிறாரு. லட்சமான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிற சமயத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற வேண்டிய காலம் அல்ல இது. கர்த்தரை தேட வேண்டிய காலம். நீதி சரி வரிசைக்க பண்ண மட்டும் அவரை தேட வேண்டிய காலமா இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு சாராம்சம், மெசேஜுடைய சாராம்சம், முக்கியமான ஒரு செய்தி. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேட வேண்டிய ஒரு காலம் இது நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது கிருபையாக கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிற நாட்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய வருகையில கைவிடப்படுவீங்க. சீக்கிரமாக ஒரு வருகை இருக்கிறது. ஒரு வருகைக்கு ஆயத்தமாகுங்க. காலை மாலை எந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் செபிங்க. கர்த்தருடைய வரிகளை நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் செபிக்கலாம். அந்த நேரத்திலும் எங்களோடு பேசியிருக்கிற அருமையான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. காலங்கள் அதை வெளிப்படுத்துகிறது. கொரோனா வெளிப்படுத்துகிறது, புயல் வெளிப்படுத்துகிறது, வருகிறதான வெற்றுக்கிளி ஆண்டவரே தேசத்துல நடக்கிற பஞ்சங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. வருகைக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இதுலயும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நாட்களை நாங்கள் வேஸ்ட் பண்ணி விடாதபடிக்கு, நாங்கள் வீணடித்து விடாதபடிக்கு, கொடுத்த நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் செபிக்கிறோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டாக்கினில போடப்படும் என்று சொல்லி இருக்கிறீரையா. நாங்கள் உங்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி பார்த்தோம். 2வது ஆண்டவரே, விதையானது மாம்சத்துக்குரிய விதை அல்ல, ஆவிக்குரிய விதைகளை நாங்கள் விதைக்கும் போது நிச்சயமாக நல்ல கனிகளை நாங்கள் அறுவடை செய்வோம் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக இயேசுவை தேட வேண்டியதாக ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்களுடைய நிலம் தரிசான நிலமா இருக்கிறது. நீர் பாய்ச்சலான ஒரு நிலமாக எங்களுடைய நிலம் மாறுபடியாக இயேசுவை தேட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எப்பொழுதும் நீர் மழை வருஷிக்கப்படும் வரைக்கும், நீர் வந்து எங்களை மழை நாங்கள் நிரப்பு வரைக்கும், நீதியை சரி கட்டு வரைக்கும் நாங்கள் தேவனை தேட வேண்டிய காலமா இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தாவே, நீர் வருகிற வரைக்கும் நாம் தேடணும். ஹல்லேலூயா. எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கிருபை அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்ததான இந்த கிருபையான நாட்களை நாங்கள் வீணடித்து விடாதபடிக்கு காலத்தை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். பேசியிருக்கிற அருமையான வார்த்தைகளுக்காக கோடி சொத்துறோம். பரிசுத்தாவியானவரே, கோடி நன்றிகளை எடுக்கிறோம். எங்களோடு இருந்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் தொட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நாமமே மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.